எல்லாருக்கும் வணக்கம். விளாண்டுருக்காங்க. என் பேர் அக்மல் சஹீர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸஸ் ஆஃப் நியூ அகாடமிக் இயர் என்னோடய யூனிவர்சிட்டியில். ஸோ இப்போ நான் அஃபிஷியலாக தேர்ட் இயர் என்டர் ஆகிறேன். அண்ட் 4 மாதம் லீவ் கழிச்சு ஸ்கூல் திறக்கிறாங்க, யூனிவர்சிட்டி திறக்கிறாங்க. ஃபீல்ஸ் குவைட் சேட் பட் சேம் டைம் எக்ஸைட்டட். இந்த வருஷம் தான் கொடுக்க போகுது, இந்த சேலஞ்சஸ் அண்ட் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு வரப்போகுதுன்னு தெரியல. பட் லெட்ஸ் see how it goes. அண்ட் இப்போ பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு கேட்டிங்கன்னா கிளாஸுக்குள்ள எனக்கு ஒரு வாலண்டியரிங் இருக்குது. அந்த வாலண்டியர் வந்து முடிச்சுட்டு 4 hours இருக்கிறத முடிச்சதுக்கப்புறம் I'll be heading to my class. ஸோ என்ன வாலண்டியரிங்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்க வாலண்டியரிங் தான். ஃபஸ்ட் வீக் ஆஃப் கிளாஸ்னால இங்கே நிறைய ஒரு கிளப் ஃபேர், அதுக்கப்புறம் பூத்லாம் வச்சு நடத்துவாங்க, சரிங்களா? ஸோ இங்கே யூனிவர்சிட்டியில் என்னென்ன கிளப்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பூத்தில் வச்சு யாரெல்லாம் ஜாயின் பண்ண ஆசைப்படுறாங்களோ இங்கே ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீக் ஆஃப் வெல்கம்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அண்ட் அங்கே தான் நான் வாலண்டியர் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் லைக் for 4 hours. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கிளாஸ் இருக்குது 2 மணிக்கு. கிளாஸ் பார்த்தோன்னா 2லேருந்து 3 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 6லேருந்து 7:30 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதோட எனக்கு இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. 2 கிளாஸ் தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், you'll know. பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து டிஷர்ட் மாற்றிட்டேன், மஞ்சள் கலருக்கு. ஸோ இதுதான் என்னோடய வாலண்டியரிங் டிஷர்ட். அந்த டிஷர்ட் போட்டு தான் வந்து இங்கே வாலண்டியர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டும் இப்போது 10 to 12 இருக்குது. அதுக்கப்புறம் 12:30 to 2 இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ வேர் ஐ ஹேவ் டு கோ. பார்த்தீங்கன்னா அந்த 4 hours ஆஃப் வாலண்டியரிங் ஷிஃப்ட் முடிஞ்சு இப்போ என் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆஃப் த டே. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா CHE 351. இட்ஸ் பேசிக்கலி கெமிக்கல் இன்ஜினியரிங் லேபரேட்டரி. ஸோ இந்த லெக்சர் தான், லேப் கிடையாது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. I'll share my experience with you all. வாங்க போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிச்சு, இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் லேபரேட்டரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோர் லைக் லேப் ரிப்போர்ட் பேஸ்ட் கோர்ஸ். ஸோ ஃபைனல் எலிமெண்ட்டும் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லேப் ரிப்போர்ட்ஸ். ஸோ அந்தமாரி தான் அவ்வளோ கோர்ஸ் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த கிளாஸ் பார்த்தோன்னா 6 மணிக்கு இருக்குது. அந்த கிளாஸ் வந்து ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி. ஸோ வாங்க அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிச்சு இப்போ நான் வீட்டுக்கு போன பிளான் பண்ணி வச்சுருந்தேன். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அடுத்த கிளாஸுக்கு போனேன். 6 மணிக்கு அடுத்த கிளாஸ் இருக்குது. ஸோ ஹியூஜ் பிரேக் இருக்கிறதுனால வீட்டுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த கிளாஸுக்கு வருவோம். அண்ட் அதுபோக பார்த்தோன்னா மெயின் குவார்ட்டில் அது வீக் ஆஃப் வெல்கம்னு சொல்லிடுது இல்லையா, ஃபஸ்ட் வீக்கில் மட்டும் நிறையா இதுமாரி ஈவெண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பூத்லாம் பண்ணுறாங்க, ஃப்ரீ ஸ்டஃப்லாம் கொடுத்துருந்தாங்க. கையில் வச்சுக்கிறது 2 இருக்குது. சன்கிளாஸோ அந்த மாரி லைக் யூனிவர்சிட்டி ஆல்பர்ட்னு சொல்லி ஒன்று ஃப்ளாக் மாரி கொடுத்துக்குறாங்க. ஸோ வேறு ஒன்றும் ஒரு சில வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் எல்லாம் கிடச்சிது. வீட்டுக்கு போய் மேபி காமிக்கிறேன். ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. ஒரு வாட்டர் பாட்டில், டென்டல் கிட், இதுக்குள்ளே பார்த்தோன்னா ப்ரஷ்ஷு, ஃப்ளாஸ் அண்ட் ஒரு லேனியர்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 கூலிங் கிளாஸ் லைக் கண்ணாடி அண்ட் பென். ஸோ கைஸ் பார்த்தா வீட்டுக்கு போய்ட்டு ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்து லஞ்சை சாப்பிட்டு வந்துட்டேன். அடுத்த கிளாஸ் இருக்குது. பார்த்தோன்னா சரியான வெயில் அடிக்குது. நேற்று நைட்லாம் பார்த்தோன்னா நல்லா மழை பெஞ்சுது. காலைல கூட எதிர்க்கும் போது நல்லா மழை பெஞ்சிச்சு. இப்போ பார்த்தோன்னா சரியான வெயில் அடிக்கும். திங்ஸ் அரௌண்ட் 31 degree இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஒரு நாள் திடீர்னு நல்லா வெயில் அடிக்கும், பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் நல்லா மழை பெய்யும், இப்படி குளிரும். ஸோ லெட்ஸ் வாக் டு மை கிளாஸ்.
பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த நியூ அகாடமிக் இயர் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தோன்னா ஹானஸ்ட்லி 2 கிளாஸ் தான் இருந்தது, ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் வாலண்டியரும் பண்ணேன். நாளைக்கு தான் வந்து மெயினாக எல்லா கிளாஸும் இருக்குது. எல்லாம் வந்து பேக் டு பேக் கிளாஸாக இருக்கும். அதான் காலைல 9 மணிக்கு கிளாஸ் வேறு. ஸோ எந்திரிச்சு அதுக்கு கிளாஸ் போனேன். ஸோ தட் இஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் வேறு என்ன இருக்குது இன்றைக்கி 4 வருஷம் தெரியல. மேபி ஜிம்முக்கு போனாலாம் போவேன். ஸோ அண்ட் மழை பெய்ய போதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் மேலே மேகம் வந்து இவ்வளோ கருப்பாக இருக்குன்னு. மத்தியானம் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கோம் சொன்னவங்கள்ட்ட நல்லா வெயில் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தோன்னா மழை பெய்ய போகுது. பாருங்கள் மேகம் பாருங்கள் கருப்பாக இருக்குது. பாருங்கள் ஒரு நேரத்தில் பார்த்தோன்னா நல்லா மழை பெய்யும், இன்னொரு நேரத்தில் தான் நல்லா வெயில் அடிக்குது. என்ன கிளைமேட் இருக்குது. பட் எனிவேஸ் நடந்துட்டு இருக்கிறேன் வீட்டுக்கு. அண்ட் நடக்கும்போது ஒரு சிந்தனை தான் வருது. ஏன்னா 4 மாதம் வெக்கேஷன் கொடுத்துருந்தாங்க, சம்மர் வெக்கேஷன். 4 மாதம் சீக்கிரம் ஓடி போயிடுச்சு. யூஏக்கு போன வெக்கேஷன், அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். 2.5 மாதம் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. அண்டு ஃபஸ்ட் டே ஆஃப் கிளாஸும் முடிஞ்சிடுச்சு. அடுத்த 3 days 1 week முடிஞ்சிடும், 1 month முடிஞ்சிடும், வந்து செமஸ்டரும் முடிஞ்சிடும். மொத்தமாக தான் 3rd year முடிஞ்சிடும். பட் ஒரே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறோம். ரேண்டிங் செஷன். ஸோ நான் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு டின்னர்லாம் முடிச்சு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறேன். அண்ட் சும்மா உட்காந்துட்டு இதில் பார்த்தோன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன வீடியோனா, அன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் இருந்துச்சு இல்லையா, கெமிக்கல் இன்ஜின் லேப்னு சொல்லி. ஸோ அந்த கோர்ஸோட லேபுக்கு வந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை. ஸோ அந்த குவிஸ் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கானே. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அசைன்மெண்ட்லாம் போட்டு தள்ளு போகிறாங்க. அண்ட் நான் வந்து நொந்து போகிறேன். இந்த இதாக இருக்க போகுது. அண்ட் மோர் தென் தேட் நாளைக்கு ஒரு கிளாஸ் 9 மணிக்கு இருக்குது. ஸோ அதுக்கு சீக்கிரம் எழுந்திருக்கேன். என்ன பண்ணேன், சீக்கிரம் தூங்கு. ஸோ அதனால தான் தூங்க போகிறேன். தூக்கம் வந்துடுச்சு நல்லா. அண்ட் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. யாரும் புதுசாக பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். அண்ட் பாய்.